ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் ஜான் ஆப்ரஹாம் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் தம் பாடி மேல அப்செஸ்ட். ஜான், நீங்க என்ன சொன்னீங்கன்னா நீங்க படிச்சவர், நீங்க ஒரு டாப்பர்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்க என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா ஜான் ஆப்ரஹாம் ஒரு ஹாட் ஸ்டார், ஃபிட்டஸ்ட் ஸ்டார். அப்புறம் ஒரு சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க, ஜான் ஆப்ரஹாம்னா நாம பார்த்து ரசிக்கக்கூடிய ஒருத்தர். அது விஷயம் என்னன்னா தோஸ்தானால, ஆனா தேர் இஸ் எ கான்ஸ்டன்ட். இதுதான், நான் பாடியில அதிக கவனம் செலுத்துவேன். என்னோட நம்பிக்கை என்னன்னா சினிமா இஸ் த விஷுவல் மீடியம். அப்புறம் ஒருவேளை உங்க பாடி நல்லா இருந்தா, ஃபிட்டா இருந்தா, அதுல தப்பான விஷயமே எதுவுமே இல்லை. ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் யூ டு பி ஃபிட். அப்புறம் ஒருவேளை என்னோட ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல உற்சாகம் கிடைச்சதுன்னா யூ கேன் ஒர்க் அவுட் இட் அண்ட் பி ஃபிட். அப்புறம் அதுல எந்த தப்புமே இல்ல. உங்களை பார்த்தா மக்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு பாடி பில்டிங்ல நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 90% ஆஃப் பாய்ஸ் வந்து ஜிம்முக்கு போறது சல்மான் கானால. அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும். என்னோட இன்ஸ்பிரேஷன் சில்வர் ஸ்டோலன். ஏன்னா அந்த நேரத்துல நான் ராக்கி பார்த்தேன். ராக்கி பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு கிரேட் பாடி இருக்கு, எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு. அவருக்கு பெரிய பாடி, நானும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாடி பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியில புரோட்டோடைப் கிடைக்கல. அந்த நேரத்துல யாரும் சரியா ட்ரெஸ் பண்ணல. ஜீன்ஸ், டிஷர்ட், யூனோ அந்த டைம்ல ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் இல்ல, ஸ்டைலா. நான் எப்பவும் இப்படிதான் நினைப்பேன், ஒருவேளை நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தா அப்புறம் நான் ஒரு ரோல் மாடல் ஆனா, then it should be tell important to the people, you know, have the good body, you have the right habits. Habits ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பாடியை யார் வேணாலும் பில்ட் பண்ண முடியும், ஆனா அதை எப்படி பண்றதுன்னு தான் முக்கியம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனோ, நோ ஷார்ட்கட்ஸ். நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நோ ட்ரிங்க்ஸ், யூனோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாரல் ரிலீஜியஸோ இல்ல எத்திக்கலான விஷயமோ இல்ல. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கோயிங் ரைட் வே. ஒருவேளை பாடியை டெவலப் பண்ணணும்னா இந்த சிகரெட், ஆல்கஹால் இதுல இருந்தெல்லாம் நம்ம தூர தள்ளி நிக்கணும். நல்ல டயட் சாப்பிடணும், டிசிப்ளின்டா இருக்கணும். வெரி டிசிப்ளின். ரொம்ப போரிங்கா இருக்கும் லைஃப், ரொம்ப போரிங்கா இருக்கும். ஆனா பாடி காட்டணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தோஸ்தானா பண்ணி ஆகணும். யூனோ, இட்ஸ் லைக் ஆக்சுவலி நான் ஆடியன்ஸ்க்கு இந்த விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலி ஐ எம் வெரி ஷை. எனக்கு வெக்க அதிகம். தோஸ்தானால ஒரு ஷாட் வந்தது. முதல்ல இந்த ஷை பத்தி பேசலாம். நீங்க ரொம்ப ஷை. ஆமா, நான் ரொம்ப ஷை தான். நாங்க சல்மான் கான் ஷர்ட் அவுக்கிறது மட்டும் தான் பாத்திருக்கோம். நீங்க பேண்ட்டையும் சேர்த்து. நான் என்னோட பாடியில ரொம்ப கம்ஃபர்டபுள், பட் ஆல்சோ வெரி ஷை. நான் ஜென்ரலி மக்கள் ஷர்ட் அவுக்க சொன்னாங்கன்னா என்னால முடியாது. ஐ எம் வெரி ஷை. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். ஆனா தெரியல. தோஸ்தானா படத்துல நீங்க ஃபுல்லா இலு அண்டர்வேர்லயே சுத்தி இருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். when the clothes used to come, அபிஷேக்கும் எனக்கும், அபிஷேக்கு ஃபுல் வார்ட்ரோப் வரும். ஆனா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆங்கர் மட்டும் வரும். ஒரு எல்லோ, ஒரு ரெட், ஒரு ஒயிட். ஆனா ஒரு சமயத்துக்கு அப்புறம் நான் கேட்டு அழுத்து போயிட்டேன். எனக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டு அழுத்து போயிட்டேன். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தப்போ, கெட்டிங் அவுட் ஆஃப் த வாட்டர், அட் தட் பாயிண்ட் ஆஃப் த டைம் மக்களுக்கு கரண் ஜோஹர் அங்க உட்கார்ந்திருந்தாரு. அண்ட் ஹீ சேயிங் தட் ஐ செல் த ஃபிலிம் ஆன் தி ஷாட். ஆன் தி ஷாட் யுவர் வாக்கிங் அவுட் ஆஃப் த வாட்டர். நான் சொன்னேன், இதுல என்ன பெருசா இருக்கு? ஹீ செட், இதுல இருக்கு பெருசா. அவருக்கு எக்ஸாக்டா என்ன பண்றாருன்னு தெரியும் படத்துல. அப்புறம் நியூயார்க் சொல்லுங்க. அதுலயே நீங்க துணி எடுத்துட்டு நியூடா ஒரு சீன் இருந்துச்சு சார். தட் இஸ் அன் டார்ச்சர் சீன். அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கபீரை கேட்டேன், ஷுட் ஐ ஹவு டு டூ ஏ டார்ச்சர் சீன், ஹவ் வாஸ் த பிரிசனர்ஸ் டார்ச்சர்ட். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல அவங்களோட துணியை அவுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள ஐஸ் பிளாக்ல படுக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் வாட்டர் லாகிங், வாட்டர் போர்டிங்னு சொல்லுவாங்க. So we went through the entire process of going through the torture, went through every step of torture. So ரொம்ப அவசியம். நியூயார்க்ல பாத்தீங்கன்னா ஆதித்யா சோப்ரா என்ன சொன்னாருன்னா, ஜான், உங்களை மக்கள் தோஸ்தானால பாடிக்காக பார்த்தாங்கன்னா நியூயார்க்ல பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்ப்பாங்க. ஆனா நியூயார்க் எனக்கு பிக்கஸ்ட் கமர்ஷியல் ஹிட் தென் தோஸ்தானா. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. நியூயார்க் இஸ் ஃபார் பிக்கர் இன் கமர்ஷியலி. ஆனா நியூயார்க் போட்டோஸ்னால ஒரு கேஸும் ஃபைல் ஆச்சு. டெல்லி கோர்ட் என்ன சொல்லியிருந்ததுன்னா, இந்த மாதிரி போட்டோஸ் பேப்பர்ல வந்திருக்கு, இப்படிப்பட்ட போட்டோஸ் எடுத்தவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு. அடேங்கப்பா.
ஆனா என்ன காரணம் நீங்க படத்துல துணியே இல்லாம தெரிவிங்க? வெப்பம் அதிகமா இருக்கு. ஐ திங்க் ஒரு இமேஜ் உருவாகிறோம். யூனோ ஹிஸ் பாடி அப்படின்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு அப்பாலஜெட்டிக் அபவுட் பாடி. அப்பாலஜெட்டிக் இல்ல. ஆனா நான் என்னப்பா பண்றது, அது இதுன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் நான் மக்களை என்டர்டெயின்மெண்ட் துணியை வச்சு தான் என்டர்டெயின் பண்ண முடியுமா? அப்புறம் ஜூட்டாஹி சை படத்துல நான் அப்படியே ஷவர்ல இருந்து வெளியே வருவேன். அப்போ அப்பாஸ் டயர்வாலா அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. இந்த பாரு ஜான், மசில்ஸ்லாம் தெரியவே கூடாது. அங்க சோப்பு நுரைய எடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணாரு. இப்படி இந்த மாதிரி கவர் பண்ணார் ஃபுல்லா. அவர் சொன்னாரு, அங்க கொஞ்சம் தெரியுது, அதையும் கவர் பண்ணு இந்த மாதிரி. சோ நாங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். கான்சென்ட்ரேஷன் இதுதான். எனக்கு நல்ல படம் பண்ணணும். ஒத்துக்கிறேன். குட் ஃபிலிம்ஸ், டைரக்டரோட டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரோல் கொடுக்குறாங்க, அப்படிப்பட்ட இமேஜ் டெவலப் ஆயிடுச்சு. ஆனா உங்களை போட்டோ ஷூட் பண்ணும்போது ஒரு சில போட்டோஸ் எங்கிட்ட இருக்கு. இது தோஸ்தானாவோட போட்டோ ஷூட். அப்புறம் இது யாரோட போட்டோ ஷூட்? இல்ல இது அபிஷேக் பச்சனோட பாடி. ஓ என்னதா, நல்லா இருக்கா? எப்பவுமே, அதாவது ஒவ்வொரு நாளும் மேகசின்ஸ்ல உங்க போட்டோஸை பார்க்கும்போது அதுல உங்க துணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகுது. நான் லைஃப்ல எல்லாமே பண்ணிருக்கேன் ரஜித் சார். ஒரு மாடலிங் உலகத்துல என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிருக்கேன். அப்புறம் பிலிம்ஸ்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு லிமிட் வரைக்கும் வந்துட்டேன். ஐ திங்க் தோஸ்தானா இஸ் த லிமிட் நவ். இதை விட அதிகமா இட் வில் பி மோர் கைண்ட் ஆஃப் பிலிம்ஸ் நவ். லெஹங்கா கட்டிக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா. அது ஒரு ஃபீமேல் மாடலுக்காக வந்தது. ஆனா அந்த லெஹங்கா எனக்கு போட்டு விட்டாங்க. நான் அந்த லெஹங்காவை போட்டு வாக் பண்ண அந்த ரேம்ப் வாக்ல, அப்புறம் எதிரில் உள்ள ஆடியன்ஸா இங்க மக்கள் உட்காந்துருக்க மாதிரி அவங்க என்ன பார்த்தாங்க. அப்புறம் கிளாப் பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஷாக் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. அவங்க அப்படியே உறைஞ்சிட்டாங்க. இவன் என்ன பைத்தியக்காரனா, ரேம்ப்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. இப்ப நான் ஒரு நியூஸ் படிச்சேன். ஜான் ஆப்ரஹாம் தன்னுடைய பட்டை இன்சூர் பண்ணியிருக்காரு, அதுவும் 10 கோடி ரூபாய்க்கு. டெஃபினெட்லி இன்சூரன்ஸோட ஃபில்லர்ஸ் வந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து பேசினாங்க இன்சூரன்ஸை பத்தி. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லைன்னு, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு. நாம வந்திருக்கிற மக்கள்கிட்டயே இந்த மாதிரி ரோல்ஸை பத்தி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க நம்ம கேட்போம். யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? அபிஷேக் பச்சனை கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? அது கொஞ்சம் போக்கி. ஏன்னா அவருக்கும் தாடி அதிகமா இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல நாங்க கிஸ் பண்ணல. இங்கே அதை பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்படி காட்டியிருக்காங்க, ஆனா அது உண்மையிலேயே கிஸ் இல்ல. ஆமா, அது உண்மையான கிஸ் இல்ல. அது காமெடிக்காக தான். அது உண்மையான கிஸ் இல்ல. அதுதான் உண்மை. ஐ திங்க் அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். சப்ஜெக்டும் அது மாதிரி. ஆனா உங்களை கே ஐகான்னு சொல்லுவாங்க. பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம்தான். அதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஒருவேளை ஒரு கே சொசைட்டி இருந்தா அதை அவங்க லைக் பண்றாங்கன்னா அதுல எந்த விதமான தவறுமே இல்ல. ஏன்னா நாங்க அவங்களோட உணர்வுகளை மதிக்கிறோம். சோ அதுல எந்த விதமான தவறுமே. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க வெளியே போகும்போது பொண்ணுங்க கூட உங்களை இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆமா, இந்த மாதிரி எப்பவுமே நடக்கும். ஆனா இப்போ பெண்கள்லாம் ரொம்ப தைரியமானவங்க. பசங்களை விட பெண்கள்லாம் ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க என்னை வந்து கட்டிப்பிடிக்க வரும்போது அவங்களோட கை வந்து என்னோட டிஷர்ட்டுக்கு உள்ள போகும். அப்புறம் ஒரு 5 பொண்ணுங்களோட கையை டிஷர்ட்டுக்குள்ள உள்ள போனா எப்படி இருக்கும்? ஒருவேளை நான் இப்படி அசைஞ்சா தேவர் இன் ஸ்கிராச். ஸோ நான் இப்படியே நிற்பேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணுங்க, நான் இப்படியே. ஆனா என்ன ஸ்கிராச் மட்டும் பண்ணாதீங்க. சோ அது ரொம்ப இனிமையா இருக்கும். அனுபவிச்சவனுக்கு தான் அது தெரியும் இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா நல்லா இருக்குமானா அவங்களோட ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கை உள்ள போனா இட்ஸ் பாருங்க இப்படியே நடக்கும். இப்போ ரீசெண்ட்ல ஒரு பட்டு விஷயம் வந்தது இல்ல, அப்போ நான் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம் ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்புறம் மற்றவங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ் கேட்டா ஐ கோ இன் த அலி, அங்கே எடுப்பேன். நான் யார் கேட்டாலும் அதை மறுக்கிறதே இல்லை. நான் பப்ளிக் எப்பயுமே நோ சொன்னதில்லை. நான் எல்லார் கூடயுமே எடுப்பேன். இதுக்கு முன்னாடி கை இங்கே போடுவாங்க, இப்போ இங்கே போடுறாங்க. இதோ இந்த மாதிரி இப்படி. இது ஸ்ட்ரேஞ்ச் தான்.
ஆனா இது உண்மைதானா? நீங்க ஃப்ளைட்ல உட்கார்ந்ததுமே தூங்கிடுவீங்களாமே? ஆமா, வாயை திறந்து இப்படி. அப்புறம் நான் முழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா க்ரூ மெம்பர்ஸ் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மூக்குல எனக்கு ஃபுல்லா பிளாக்கேஜ் இருக்கு, அதனால 90% பிளாக் இருக்கு இது ஃபுல்லாவே. ஸோ வாயால தான் மூச்சு விடுவேன் இப்படி. பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கும். யாரு கூடயாவது படம் பார்க்க போனாலும் அங்கேயும் நீங்க தூங்கி போயிடுவீங்களா? நான் எப்பயுமே 90% ஃபிலிம் பார்க்கும் போது ஃபிலிம் ஸ்டார்டிங்ல இப்படி உட்காருவேன். சாப்பாடு தேவை, ஸோ பாப்கார்ன், கார்ன் இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்புறம் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆனதும் இப்படி தூங்கிடுவேன். அப்புறம் கடைசியில் என்னாச்சு அப்புறம் வெளியே வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நான் சூப்பர் ஹிட், சூப்பர், அவுட்ஸ்டாண்டிங் அவங்க கிட்ட போய் தான் சொல்லுவேன். சார், ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. ஒரு மனுஷன் எப்பவும் தன்னோட முதல் காதலை மறக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இப்பவும் உங்களுக்கு பிபாசா பாசு உங்களோட நினைவுகள்ல இருக்காங்களா? சார், ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை மட்டும் சொல்லுங்க, பொய் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா பிபாஷா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கோ இல்லையோ லைஃப்ல, ஆனா பிபாஷா எப்படி எனக்கு லைஃப்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களோ இண்டஸ்ட்ரியில, அப்புறம் எனக்கு அவங்க ஒரு சாலிட் ஃபிகரா இருந்திருக்காங்க. ஸோ பிபாஷா மேல எனக்கு ரொம்பவே லவ் இருக்கு. அதை விட ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்க ஒரு பெண், ரொம்ப மரியாதைக்குரிய பெண். அப்புறம் அவங்களோட டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு எப்பயுமே மரியாதை கொடுக்குறேன். அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க என்ன மாதிரியே. அவங்க அதை ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா. இதை தான் சொல்ல விரும்புறேன். ஒரு பெண்ணை மதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா காதல் டெம்பரவரி, காதல் வரும் போகும், ஆனா மரியாதை நிரந்தரம். நான் எப்பயுமே பிபாசா பாசுவை மதிக்கிறேன். அவங்க சூப்பர்.